சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் அதிகம் வரவேண்டும். ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். சேவையை அதிகரியுங்கள். அனைத்திலும் பெரிய தடை குற்றப்பார்வையாகும். நாம் இந்த உலகத்தின் மீது மறைமுகமான விதத்தில் ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது உங்களுக்கு பாபாவின் மூலம் தெரிந்திருக்கிறது. பிறகு பாபா வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகின்றார். நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வெறுமனே சொல்வதின் மூலம் நிலைத்து விடுகிறார்கள் என்பது கிடையாது. உள்ளுக்குள் நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஞானக் கடலானவருடையது ஒரு கீதையே. அவர் ஞானத்தை கொடுத்தால்தான் நீங்கள் ஞானமுடையவர்களாக ஆவீர்கள். யாருக்கும் நல்ல விதத்தில் புரிய வைக்கும் அளவிற்கு இப்படியெல்லாம் யுக்திகளை உருவாக்குவோம் என்று குழந்தைகளிடத்தில் இன்னும் அந்த மாதிரி சக்தி வரவில்லை. குடும்ப விவகாரங்களின் சுமை தலையின் மீது இருக்கின்ற காரணத்தினால் வளைந்திருக்கிறீர்கள். பிரம்மா குமாரகுமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த குற்றப்பார்வை தணிவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் அதிக உற்சாகம் வேண்டும். நிறைய பேருடைய புத்தி கோள் சொல்வதில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. தாய்மார்களின் மீது பந்தனங்களின் சங்கடம் இருக்கிறது. பின்னால் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக வாலாகத்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கணவனிடத்தில் பற்று, குழந்தைகளிடத்தில் பற்று. ஆண்களுக்கு அந்த அளவிற்கு பற்று இருப்பதில்லை. நிறைய பேருடைய புத்தி எங்கெங்கோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. உற்சாகம் இல்லை. உடனே தேக அபிமானத்தில் வந்துவிடுகிறார்கள். தேக அபிமானம்தான் சத்திய நாசம் செய்தது. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும். சென்டரை பராமரிக்கிறார்கள், ஆனால் போதை இல்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது. நினைவின் கூர்மையும் வேண்டும். அது இல்லை என்றால் கூர்மழுங்கிய கத்தி ஆகிவிடுகிறது. முரளி வாசிப்பது வெளிப்படையானதாகும். நினைவுதான் மறைமுகமான முயற்சியாகும். அதன் மூலம் சக்தி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலம் சக்தி கிடைப்பதில்லை. குடும்ப விவகாரங்களிலும் இருக்க வேண்டும். ஆசிரியருடைய நினைவு இருந்தால்கூட பாபா மற்றும் குரு கண்டிப்பாக நினைவு வருவார். மனம், சொல், செயல் செய்யும்போது பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். வாயின் மூலம் ஞானத்தின் விஷயங்களை சொல்லுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒரு ஒளிப்புள்ளி. என் ஒளி எல்லா திசைகளிலும் பரவுகிறது. ஆத்மா நான். இப்போது பரமாத்மாவின் வெளிச்சத்தால் முழுமையாக நிரம்பியுள்ளேன். நான் ஒரு ஒளிப்புள்ளியாக பரந்தாமத்தில் நுழைகின்றேன். சிவபாபாவுடன் உரையாடுகிறேன், சந்திக்கிறேன். பாசமிகு சந்திப்புகளால் ஆத்மாவின் சந்தோஷம் பெருகுகிறது. நான் ஆத்மா. எனது குறைகளை திருத்துகிறேன். தினமும் சுய பரிசோதனை செய்கிறேன். முன்னேறுகிறேன். நான் ஆத்மா. குளிர்ச்சியான மனநிலையை வைத்திருக்கிறேன். நான் ஆத்மா. பாரஸ்நாத் தந்தையின் நேரடி குழந்தை மாஸ்டர் பாரஸ்நாத். பாரஸ் மணியின் பணியே இரும்பை தங்கமாக மாற்றுவது என்பதை நான் எப்போதும் நினைவில் கொள்கிறேன். அந்த நினைவு என் ஒவ்வொரு யோசனையையும் வழிநடத்துகிறது. என் ஒவ்வொரு செயலையும் புனிதமாக்குகிறது. எந்தவித இரும்பு போன்ற ஆத்மாவாக இருந்தாலும் என் சேர்க்கையில் அது தங்கமாக மாறுகிறது. என் மனம் எப்போதும் சுத்தமாக உள்ளது. என் சங்கல்பம் எப்போதும் உயர்ந்தது. நான் ஆத்மா. தங்கத்தின் மதிப்பை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அந்த மதிப்பை வெளிப்படுத்துகிறேன். யாரையும் குறை கூறாமல் அவர்களின் சிறப்பை மட்டும் பார்க்கிறேன். நான் ஆத்மா. சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் என் சங்கல்பத்தின் ஒளியில் சுத்தமடைகிறது. நான் யாரையும் இவர் இரும்பு என்று எண்ணுவதில்லை. என் பார்வை எப்போதும் அவர்களின் தங்கம் போன்ற இயல்பை நோக்கி செல்கிறது. ஆத்மாவாக என்னிடமிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை உணர்கிறேன்.
ஒளிக்கதிர்கள் பல ஆத்மாக்களைத் தொடுகின்றன. இரும்பு போன்ற சிந்தனைகளை தங்கமாக மாற்றுகிறது. நான் ஆத்மா மற்றவர்களின் ஆன்மீகக் கண்களைத் திறக்கிறேன். அவர்களுக்கு அவர்களின் தெய்வீக வடிவத்தை நினைவுபடுத்துகிறேன். பரமபிதாவுடன் பேசுகிறேன். நினைவில் இருக்கிறேன். சேவை செய்கிறேன். உலகை ஆசீர்வதிக்கிறேன். அனைவரையும் உயர்த்துகிறேன். ஆழமான அமைதி தருகிறேன். அவர்போல் உலகிற்கு ஒளி தருகிறேன். நம்பிக்கை தருகிறேன். அன்பு தருகிறேன். சக்தி தருகிறேன். தூய்மை தருகிறேன். ஆனந்தம் தருகிறேன். உலகிற்கு பரம அமைதி தருகிறேன். பாபா எனது மனதிற்கு ஊக்கம் தருகிறார். ஒவ்வொரு நினைவும் தெய்வீக கதிர்களாக மாறுகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.